IPL மே 17 நாளை தொடங்குதுன்னு சொன்னாங்க. ஆனா நாளைக்கான மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் இருக்கிறது. அது வேற எந்த மேட்ச் இல்ல, RCB vs KKR மேட்ச். சுப்மன் கில் எல்லாம் கேப்டன் ஆக்க முடியாது, இந்த சீனியர் வீரருக்கு தான் கேப்டன் பதவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜடேஜாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார் அஸ்வின் அவர்கள். நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டராக 1152 நாட்களாக ஆட்சி செய்கிறார் ரவீந்திர ஜடேஜா. அஸ்வின் ஓய்வு அறிவிச்சிட்டாரு, ஆனாலும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. இணைய வரைக்கும் திணறி வருகிறார் குல்தீப் யாதவ். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். நின்று போன IPL நாளை தொடங்குகிறதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இந்த ஏப்ரல் மே மாதம் வந்தாலே கலகலப்பாகவும் ஜாலியாகவும் போகக்கூடியது இந்த IPL மேட்ச் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்பொழுது போர் பதற்ற நிலை வந்ததுனால அது தடைப்பட்டு மீண்டும் தொடங்குகிற ஒரு அட்டவணையை சீரமைச்சு இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அட்டவணைப்படி மே 17 மேட்ச் நடக்குமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அட்டவணைப்படி நடக்கும். ஆனா அன்னைக்கு டேட்ல நடக்குமானா கண்டிப்பா கேள்விக்குறிதான். RCBக்கு எப்பொழுதுமே பிரச்சனை தான் வந்து வெடிக்கும். அதுவும் இந்த வாட்டி பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஆகையினால மிகப்பெரிய ஒரு பிரச்சனைலாம் வந்து அமையக்கூடியது அவர்களுடைய வரம். அப்படி பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னு கேட்கிறீங்களா? அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டு தினந்தோறும் மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது RCB மேட்ச்க்கும் KKR மேட்சும் அந்த இடத்துல நடைபெற போகிறது சின்னசாமி மைதானத்துல. அப்படி நடைபெறுமான்ற ஒரு டவுட் இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி நடைபெறலனா ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு அணிக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல 2வது இடத்துல இருக்கிறது தான் RCB அணி. அதுவும் 2வது பிளேஸ்ல எத்தனை புள்ளிகளோட இருக்கிறாங்கன்னா 16 புள்ளிகளோட 11 மேட்ச் விளையாடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீதமுள்ள 3 மேட்ச்கள் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றால் அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல அப்படியே நீட்டிப்பாங்க. அப்படி இல்லையா, இந்த இடத்துல இந்த மேட்ச்ல ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல அடுத்த 2 மேட்ச்களை வெற்றி பெற்றாலும் அவர்கள் தக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா KKR 6வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல 2 மேட்ச் தொடர்ந்து வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல பறிக்கப்படும். ஏன்னா மற்ற அணிகள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால உள்ள போக முடியும். அப்படி இருக்கும் பொழுது RCBக்கு எதிரான மேட்ச்ல இந்த இடத்துல ஒரு பக்கம் மேட்ச் ஸ்டாப் ஆகி ஒரு பாயிண்ட் கொடுத்தா கண்டிப்பா இவங்க பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியே சொல்லலாம். அப்படிதான் இந்த இடத்துல சூழல் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல KKRக்கு 2 பழி வாங்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறது. RCB மேட்ச் முன்னாடி மேட்ச்ல வந்து ஹீடன் கார்டன்ல தோல்வி உற்றிருக்கிறார்கள் RCBக்கு எதிராக KKR அணி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பழி வாங்கணும்னு ஒரு எண்ணமோ, இன்னொரு பக்கம் பிளே ஆஃப்க்கு போகணும்ன்ற ஒரு வெறியும் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் தக்க வைக்கணும்னா கண்டிப்பா அவங்க போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி மீறி மேட்ச் நடந்தாலும் இந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகமா KKRக்கு இருக்குதுன்னா அது இவங்களுடைய வாய்ப்புக்காக மட்டும்தான். ஆனா RCB அணி சும்மா ஸ்மூத்தான ஒரு நிலையில இந்த வாட்டி பிளே ஆஃப்ல ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல அப்படியே ஆணி போட்டு அந்த சேரை போட்டு உட்காருவாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல 30 முறை கிட்டத்தட்ட 2 பேருமே மோதி இருக்கிறாங்க. 35 முறை மோதி இருப்பாங்க. அதுல 20 முறை வந்து KKR தான் வின் பண்ணிருக்கு, 15 முறை வந்து RCB வின் பண்ணிருக்கு. ஆனா இந்த வருஷத்துல தொடக்கத்திலேயே ஈடன் கார்டன்ல வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா RCB தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல இவர்களை வெற்றி பெற்றே ஆக வேண்டும், அதுவும் இல்லாம பழிவாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் KKRக்கு இருக்கும். இந்த இடத்துல டிம் டேவிட் கூட நேத்து பயிற்சியின் போது மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல சர்க்கிள் விட்டு விளையாடி இருப்பாரு அந்த மழை தண்ணியில கிரவுண்ட்ல. அப்படி இருக்கும்போது மேட்ச் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. போரே இப்பதான் முடிஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டு வெளியில வந்தாங்க. அதுக்குள்ள மழை வந்து அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இப்படி இருக்கும்போது நாம தொடர்ச்சியா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல மாற்றங்கள் நிறைய நடைபெறும் மழை வந்தால். இப்படி IPLல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து டெஸ்ட் நடைபெற போகிறதுல அதுக்காக ஆட்கள் தேர்வு செய்வதிலிருந்து கேப்டனை சூஸ் பண்றதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இந்திய அணிக்கு இருக்கிறது. அதுல மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது இந்த விராட் கோலியினுடைய ஓய்வும் ரோஹித் சர்மாவுடைய ஓய்வும். இவ்வளவு பெரிய சீனியர் வீரர்கள்லாம் அதுல இல்லாத பட்சத்துல இப்ப எப்படி இந்த டீமை மீட்டெடுத்து வர போறாங்க? 2011 ஆல்ரெடி இப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரர்கள் ஜாம்பவன்கள்லாம் ரிட்டையர்ட் ஆன உடனே தடுமாறி போச்சு இந்திய அணி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி சமாளிச்சாங்க இளம் வீரர்களை வச்சு? மீண்டும் அதே நிலை இந்த இந்திய அணிக்கு. அதுவும் இல்லாம நியூசிலாந்தோட உள்ளூர் போட்டியில தோல்வி, பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி, இப்படி டெஸ்ட்ல தொடர்ந்து தோல்வியே நடைபெற்றுக் கொண்டிருந்தால் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் வந்த நிலை கம்பீருக்கும் வருமான்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல இருக்கிறது. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குல்தீப் யாதவ் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த டெஸ்ட்ல விளையாடுறதுக்காக வெயிட் பண்றாரு. அஸ்வின் இருந்த வரைக்கும் அந்த இடத்துல அவருக்கு இடமே கிடைக்கல. ஜடேஜாவும் ஒரு ஆல்ரவுண்டர், அஸ்வின்
அஸ்வினும் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்ல சம ஃபார்மட்ல இருந்ததுனால குல்தீப் யாதவ் விட இவங்க வந்து சரியா இருப்பாங்க. ஆனா போலிங் பொறுத்த வரைக்கும் அந்த சராசரி எக்கனாமி ரேட்டு, ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து குல்தீப் யாதவ் விட அஸ்வின் அவர்கள் கம்மி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? 13 மேட்ச்ல 23 இன்னிங்ஸ் விளையாடி கிட்டத்தட்ட 56 விக்கெட்டை எடுத்திருப்பாரு. அதுவும் இல்லாம போலிங் ஆவரேஜா 22.46 இருப்பாரு. இப்படி இருக்கும் பொழுது அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் பொதுவா பார்க்கும்போது 37 சம்திங் இருப்பாரு. இப்படி எல்லாம் அவரை விட அதிகமா வைத்திருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா அவர்கிட்ட பேட்டிங் இல்ல. தற்பொழுது கம்பீர் அவர்கள் இங்கிலாந்து மண்ணில ஃபாஸ்ட் தான் செயல்படும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இவரை கழட்டி விட ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரம், அக்சார் பட்டேலும், ஜடேஜாவும் இருக்கிறாங்க. இதுல 3 பேருமே பேட்டிங்ல ஆவரேஜா விளையாடக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவை எப்படி எடுக்க முடியும்? இந்த 3 பேரை எடுத்தாலும் அந்த இடத்துல 2 பேர் மட்டும் தான் உள்ள போட முடியும். அப்படி மீறி ஒருத்தரை மட்டும் தான் உள்ள போட முடியுமா? அது ஜடேஜா மட்டும் தான் போட முடியும். அவருக்கு மட்டும்தான் இப்ப எடுத்துட்டு போகக்கூடிய அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்காக அனுபவம் வாய்ந்த வீரர் அவர் மட்டும்தான் இருப்பாரு. ஆகையினால அவரை எடுத்துட்டு வரதான் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பீர் கூட ஒரு பிளான் போடுவாரு. அப்படி இருக்கும்போது மீறி குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்தாலும் பிளேயிங் லெவல் அவர் சேர்க்கப்படாதுன்ற ஒரு நிலை அங்க உண்டாகும். ஆகையினால குல்தீப் யாதவுக்கு மீண்டும் அஸ்வின் இருந்த போது எப்படி வாய்ப்பு பறிக்கப்பட்டதோ, கிட்டத்தட்ட 2017 இருந்து 25 வரைக்கும் 7 வருஷமா இப்போ வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல. 13 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த நிலை தொடரப்போகிறது குல்தீப் யாதவுக்கு. அது மிகவும் வருத்தத்தக்கமான ஒரு விஷயம் தான். திறமை இருந்தும் ஒதுக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த திறமையின் கூடவே இன்னொரு திறமையும் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இங்க 3 பேர் இருக்கிறதுனால அந்த திறமை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ல முடியும். சரிப்பா, இந்த இடத்துல குல்தீப் யாதவுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனா இந்தியாவுக்கு கேப்டனை சூஸ் பண்றதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. 4 வருஷமா விளையாடி இருக்கக்கூடிய சுப்மன் கில்ல எந்த விதத்துல நம்பி நீங்க கேப்டன் ஆக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ஒரே ஒரு 4 வருஷம் தான், அனுபவமே கிடையாது. அதுவும் ஏசியன் கேம்ல மட்டும்தான் செமையா பர்ஃபெக்டா விளையாடுறாரு. 2024 ஜிடி அணியை பவர்ஃபிளே அந்த பிளே ஆஃப்க்கு கூட கொண்டு போக முடியல. ஆனா 2025 அவரால் அந்த ஃபைனலுக்கே கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு திறமை இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஆட்களை தேர்வு செய்த விதம் சரியாக இருக்கிறது. அப்ப தேர்வுக்குழு சரியா தேர்வு செஞ்சதுனால ஜிடி அணி தற்பொழுது பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2 இடத்துல இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நாம அந்த ஒரு ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ், ரன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கோலியை விட கம்மியா தான் இருக்கு. இந்த இடத்துல விராட் கோலிக்கான ஓய்வுக்கான காரணம் எல்லாரும் விமர்சனம் வைக்கிறது என்னன்னா, பேட்டிங் ஆவரேஜ் 2020 இருந்து 25 வரைக்கும் 29 சராசரி தான் வச்சிருக்காரு. ஆனா கில் அவர்கள் 35 தான் வச்சிருக்காங்க. 29 இருந்து 35 எவ்வளவு வித்தியாசம்? அப்படி இருக்கும்போது இது ஒரு சராசரியான பேட்டிங் ஆவரேஜ் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி கேப்டன் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. 1893 ரன் அடிச்சு 750 500 தான் அடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் அந்த சேனா நாடுகள் சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இவங்களுக்கு எதிராக 24.47 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக பர்டிகுலரா 14.66 பேட்டிங் ஆவரேஜ் மட்டும் தான் வச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நபரை நீங்க எப்படி கேப்டன் ஆக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்டு வர்றாங்க. ஆனா யூடியூப் சேனல்ல அஸ்வின் அவர்கள் சரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இவருக்கு கேப்டன் பதவி கண்டிப்பா கொடுக்க கூடாது. கொடுத்தா பும்ராக்கு கொடுக்கணும், இல்ல ஜடேஜாக்கு கொடுக்கணும். அப்படி இல்லையா கேஎல் ராகுலுக்கு கூட தரலான்ற ஒரு வதந்தியும் அந்த விமர்சனமும் இருக்கிறது. அவர் வந்து தொழில்முறை கிரிக்கெட்ல மட்டும், அதாவது ஐபிஎல்ல மட்டும் தான் கேப்டன்ஷிப் வேணான்னு சொன்னாரு. இந்தியா ரீதியா இருக்கும்போது வேணான்னு சொல்வாரா? எந்த மேனேஜ்மெண்டாவது அங்க வந்து உள்ள இறங்கி திட்டுவாங்களா? அப்படி இருக்கும்போது சஞ்சீவ் கோயங்கா மாதிரி ஆளுங்கள்லாம் இந்தியா ரீதியாக கிடையாது. கோச்சரா இருக்கக்கூடியவர் திட்டுவாரு, அது நம்ம வாங்க வேண்டியதுதான். ஆனா ஓனரா இருக்கிறவங்க அந்த மாதிரி திட்டுவாங்க, அதை வாங்கிக்கலாம். ஆகையினாலதான் கேப்டன் பதவியே வேணான்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கிறாரு கேஎல் ராகுல். அப்படி இருக்கும்போது இந்த 3 நபர்களுக்கு தான் இந்த கேப்டன் பதவி தகுந்தவது. அதுவும் இல்லாம இவங்க மட்டும்தான் அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர்கள். அப்படி இருக்கும்போது டைரக்டா சுப்மன் கில் கிட்ட கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, தலையாட்டி பொம்மையா கம்பீருக்கு செயல்படுவதற்கு ஒரு ஆள் தேவை. கேப்டன் அந்த நட்சத்திர ஸ்டார் வீரர்கள் சொல்லக்கூடிய விராட் கோலி, ரோஹித் சர்மாவை குறி வைத்து அவங்களுக்கு என்னென்ன ஒரு இலவசமாக அது சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ பா இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இந்த நீங்க வந்து கார் தனியா வச்சுக்கலாம், எவ்வளவு லக்கேஜ் பண்ணா எடுத்துக்கலாம், உங்க ஃபேமிலியை கூப்பிட்டுக்கலாம், உங்கள்கிட்ட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்படிலாம் ஒரு நிறைய வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய விட்டுருந்தாங்க ஃப்ரீயா. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தடை செய்யற விதமா தான் அவங்கள குறி வச்சியே நிறைய ஒரு ரூல்ஸை போட்டவர் தான் இந்த கம்பீர். அப்படி இருக்கும்போது இப்ப டீமை விட்டே தூக்கியாச்சு நிறைய நிபந்தனைகளை போட்டு. அப்படி இருக்கும்போது சுப்மன் கில் மாதிரி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து நம்ம வச்சுட்டா நம்ம சொல்றதெல்லாம் அவன் கேட்பான். ஆனா அதுக்கு முன்னாடிலாம் நீங்களே வந்து தோனி படத்துல பார்த்திருப்பீங்க, தோனி யாரை சொல்றாரோ அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த தேர்வுக்குழு. அப்படி இருக்கும்போது இப்ப கேப்டன் சொல்றதெல்லாம் கேட்க போறது இல்ல, கோச்சை சொல்றதா கேட்கிற நிலைமை இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையினாலதான் அஸ்வின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அனுபவம் வாய்ந்த வீரர்கள் மட்டும்தான் கேப்டனா இருக்கணும். துணை கேப்டனா வேணா 2 வருஷத்துக்கு நீங்க சுப்மன் கில்ல போட்டுக்குங்க, டிராவல் பண்ணட்டும் ஜடேஜா கூட. ஜடேஜாவை கேப்டனா போட்டா இன்னும் அவருக்கு செய்கிற ஒரு மரியாதை தான் இருக்கும். அவரு விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிச்சப்பவே அவரும் அறிவிச்சிருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்தாங்க. ஆனா இந்த இடத்துல அதெல்லாம் எதுவுமே நடக்காம
ஒரு பக்கம் வந்து ஜடேஜா வந்து இன்னும் 2 வருஷம் விளையாடுறத ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஜடேஜாக்கு கொடுக்கணுமா, KL ராகுலுக்கு கொடுக்கணுமா, அதுவும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தா அவருக்கு கொடுக்கணுமான்றது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அஸ்வின் அவர்கள் இந்த இடத்துல ஜடேஜாவை கேப்டன் ஆக்கணும்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டராக 1152 நாட்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறார் இந்த ரவீந்திர ஜடேஜா. இப்படிப்பட்ட சாதனையை கிட்டத்தட்ட 2022 இருந்து தற்போது 2025 வரைக்கும் அவர் தான் இந்த இடத்துல நம்பர் 1 டெஸ்ட் பவுலர். செகண்ட் பிளேஸ்ல மெஹதி ஹாசன் சொல்லக்கூடிய பங்களாதேஷ் பிளேயரும் இருக்கிறாரு. இந்த இடத்துல 458 பாயிண்ட் தொடர்ந்து தக்க வச்சுட்டே இருக்கிறாரு. 5 சீரிஸ், அதாவது 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிராக. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அதிக பாயிண்ட்களை எடுத்து ஒரு பக்கம் மீண்டும் இவர் தான் தொடர்ந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது 2வது வருஷமா, அதாவது என்ன சொல்றது, இன்னும் ஒரு 365 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 2017ல ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் இவர் முதல் இடத்துல இருந்தாரு. கிட்டத்தட்ட 2019 அந்த காலகட்டத்தில் ஒரு வேர்ல்டு கப் நடந்த அந்த வேர்ல்டு கப்ல இடையில வந்து கமெண்ட்ரி செய்யும் போது கிரவுண்ட்லயே இவர் அசிங்கப்படுத்தப்பட்டார். இவரெல்லாம் ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த வேர்ல்டு கப்ல கூட சிறப்பாக செயல்பட்டு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் மீண்டுருவாக்கம் செய்து, அதாவது மீட்டுருவாக்கம் செய்து அந்த இடத்துல நிரூபிச்சாரு, என்னுடைய ஃபார்மையும் என்னுடைய உடம்பையும் என்னுடைய உடல்நிலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. தற்பொழுது விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் ஓய்வு அறிவிச்சாங்க. எப்படி T20ல அறிவிக்கும் பொழுது இவரும் அறிவிச்ச உடனே பின்னாடியே போயிடுவாருன்னு நினைச்சா இந்த இடத்துல அவர் அறிவிக்கல. என்னுடைய உடல்நிலை வந்து இந்த இடத்துல தாங்கும், நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அதுவும் இல்லாம இவரால் மீட்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, இந்த இடத்துல சிறப்பா செயல்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுவும் நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய இவரை கம்பீரால் ஒதுக்க முடியாதுன்றது இங்க ஒரு நிச்சயம். அதே மாதிரி இந்த இடத்துல 1175 ரன் 2022 இருந்து 23 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 91 விக்கெட் எடுத்திருப்பாரு. 550 அடிச்சு 300 அடிச்சிருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம எப்படி ஒதுக்குறது? 2024ல மட்டும் 527 ரன் அடிச்சு ஒரு பக்கம் 48 விக்கெட் எடுத்திருப்பாரு. பேட்டிங் ஆவரேஜ் பார்க்கும்போது 36 சம்திங் இருக்கும். ஆனா பவுலிங் ஆவரேஜ் அந்த மாதிரி பார்க்கும்போது 26 சம்திங் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம ஒருபோதும் ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கம்பீர் அவர்கள் இதை எடுத்துக்கிட்டாரு. அதுவும் இல்லாம அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஒரு 4 பேராவது தேவை. இந்த இடத்துல இளம் வீரர்களை எடுத்துட்டு போயிட்டா கம்பீருக்கும் நிறைய தோல்வி நடந்துட்டே இருந்தா அவர் மேலேயும் ஒரு அழுத்தம் விழும். கண்டிப்பா சொல்றேன், இந்த இங்கிலாந்து டெஸ்ட் மட்டும் போராடி தோத்தார்கள்னா தப்பிச்சாங்க. இல்லை என்றால் ஒரு பக்கம் கேவலமா தோத்துட்டு வராங்கன்னா தேர்வு செலக்ஷன், அந்த தேர்வு குழு தான் ஒரு பக்கம் காயப்படுத்தி, அதுவும் இல்லாம கோச்சரா ஹெட் கோச்சரா இருக்கக்கூடிய நபரையும் காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேற்றுவார்கள். இது உண்மை. ஏன்னா நியூசிலாந்துலயும் தோல்வி, ஆஸ்திரேலியாவிலும் தோல்வி, ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் தோக்காத ODI சீரீஸும் தோல்வி. இப்படி இருக்கும்போது தோல்வியை மட்டும் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய கம்பீரை தூக்க வேண்டும் என்ற எண்ணம், விமர்சனமும் இந்த இடத்துல எழும். அப்படி இருக்கும்போது இதை காப்பாத்திக்கணும்னா இந்த இடத்துல சரியான தேர்வு இருக்க வேண்டும் தான் சொல்றாங்க. தலையாட்டி பொம்மையா இல்ல எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய ஜடேஜாவை எடுத்துக்கலாம். அப்படி மீறி உங்களுக்கு வேற யாரையாச்சும் கேப்டன் ஆக்கணும்னு நினைச்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.